ஹலோ ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம், இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு, வணக்கம் மேடம், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து சொல்லுங்க. பிள்ளைமார் இனத்தை சார்ந்தவன், சைவ சரிங்க பிள்ளை தம்பி, இனத்தை சொல்லுங்க. சார்ந்தவன். இல்லை, சரி. நீங்கள் வந்து இந்த பல்லர் அப்படின்ற ஒரு சமுதாயத்துக்கு தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு பட்டம் அளிக்கினா திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பட்டம் அளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அது எந்த அடிப்படையில் நீங்கள் மேடம் சொல்லியிருக்கீங்க? அப்படி பட்டாளிப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல தம்பி. கலைஞர் வந்து இல்லை நீங்க மேடம், சொல்ற நீங்கள் கோரிக்கையை கேளுங்க. அப்படி கிளியரா பேசுறாங்க தலைவர், நீங்க பாதி அரைகுறையா சொன்னு அர்த்தம். தலைவர் கலைஞர் வந்து நீங்க இந்த கோரிக்கை வச்சீங்க, அதுக்கு ஒரு நீதியரசர் தலைமையில கமிட்டி போட்டாங்க. இந்த கமிட்டி எதுக்கு போட்டாங்கன்னா, அந்த 6 பேரையும் ஒத்துக்கிறாங்களா இல்ல வேற யார் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க என்னன்னு ஆய்வுக்கு தான் போட்டாங்க. ஆய்ந்து அவங்க அறிக்கை அடிப்படையில தான் முடிவு எடுக்கப்படும். உண்மைதானே? இல்ல மேடம், இப்ப இவங்க என்ன திமுக வந்து என்ன ஆட்சிக்கு சொன்னாங்கன்னா, வந்தா நாங்க வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ற பட்டத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி திருமதி எம்பி கனிமொழி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்களே, அதுக்கு எந்த மாதிரி அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. அதே மாதிரி நாங்க உங்க கோரிக்கையை பரிசீலிப்போம் தான் சொல்லியிருக்கோம். ஓ, அப்படி அவர் போட்டிருக்கா நீங்க சொல்லிடுவீங்க? தலைவர் போட்டிருக்காருல்ல, தலைவர் சொன்னா நீங்க சொல்லிடுவீங்க? இல்ல, அது நீங்க வந்து அவங்ககிட்ட ஒரு கேட்க மாட்டீங்க. இந்த மாதிரி உயர் சாதியை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி பிள்ளை மாறினா அவங்களோட பட்டத்தை வந்து இவங்களுக்கு கொடுக்கறது எப்படின்னு நீங்க வந்து அது வந்து நீங்க பரிசீலனை செய்ய மாட்டீங்க. நீங்க இப்ப இன்னைக்கு வந்து முந்தா நாளே ஒரு தம்பி கோவில்பட்டில இருந்து என்ன வந்து பேசினாப்ல, அக்கா வேளாளர் வைக்கிறத நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கோன்றாரு. கண்டிப்பா நானும் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்துல ஒரு உயர்ந்த இடத்துல செய்ய வேண்டிய வேலையை பாருங்கப்பா. நாங்க ஒண்ணு யாருக்கும் ஆதரவு கிடையாது. அவனுக்கு ஆதரவா புதியத்துக்கு நாங்க ஆதரவா? நீங்க அப்படிதானே சொல்ற மாதிரி இருக்கு. கேளுங்க, மீட்டிங்ல நேரம் ஏத்து 10 பேர் வந்து நீ செய்வியா மாட்டியா அப்படின்னு. அப்ப நாங்க சொன்னோம், தலைவர் போட்டாரு, அன்னைக்கு கமிட்டி போட்டாரு, எங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு, 8 வருஷம் இருந்தவன்ட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிற, எங்கிட்ட கேக்குறப்பா. நாங்க ஆட்சிக்கு வந்து அதே மாதிரி கமிட்டி போட்டு நாங்க ஏடிஎம்கே ஆட்சியில அவங்கள்ட்டயும் தான் பேசிட்டு இருக்கோம். இல்ல சொல்லல, போட்டு முடிவெடுப்போம் தான் சொல்லியிருக்கோம். உடனே அறிவிச்சிட முடியுமா தம்பி? நீங்க அந்த மாதிரி தானே மேடம் போட்டிருக்காங்க. நாங்க அதனால தான் கேக்குறேன். பத்திரிக்கைக்காரன் நான் ஒன்னும் இல்ல, பெண்கள் வந்து அந்த இடத்துல கேள்வி கேட்காங்க, நீங்க மதுக்கடை மூடணுமா, இங்க இருக்கு இந்த கடையை மூடணும்ன்றாங்க. கனிமொழி அக்கா சொல்றாங்க, மதுக்கடையை மூடினாதான் நம்ம வாழ்வு முன்னேறும். அதனால நாங்க ஆட்சிக்கு வந்து அதுக்கு முயற்சி பண்ணுவோம், படிப்படியான்ற வார்த்தையை போறோம். பேப்பருக்கான படிப்படியா போட மாட்டேங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மூடப்படும், அதை தான் போடுறான் ஹெட்டிங்ஸ். என்ன பண்ற சொல்றீங்க? அவன் அப்படி டிஸ்ட் பண்ணி விடுவான். நீங்க ஸ்பாட்ல உள்ளவங்ககிட்ட கேட்டுக்கோங்க என்ன நடந்தது, கனிமொழிக்கு என்ன பேசினாங்க. மெனக்கெட்டு தமிழரசியை கூப்பிட்டு அந்த மீட்டிங்ல கிருஷ்ணசாமி ஏசி பேசியிருக்காங்க. அவங்க போதுமா அந்த இடத்துல பேசினாங்க. ஏன்னா நான் பேச முடியாது, நான் வேற கம்யூனிட்டி, நீ பேச முடியாது, அக்கா பேச முடியாது. அவங்க வந்து சொந்தக்காரங்க. அந்த அக்கா நாங்களே சொல்லல, பேசுறவங்க அவனை எழுத்து பேசி இது பண்ணிருக்காங்க. நீ அங்கிட்ட இங்கிட்ட மாறிக்கிறப்பா, உன் ரூம்ல நீ ஒரு சேர் தான் உட்காரப்ப, எங்க சொந்தக்காரனை உட்கார வைக்க மாட்டேன், மற்ற ஜாதியில அப்படி இல்லை, தாய்பிள்ளையே தான் பழகுறோன்னு அவங்க டோஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் அவன் அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டான், நீ ஒரு ஆளா எனக்குன்பான். புரியுதா? அதனால எல்லாம் இன்னும் நவுட்டு தெரியும். அந்த சமுதாய மக்களை ஏறி விட்டு நாங்க திட்டக்குளம் போயிருக்கோம். வெளியூர்ல இருந்து 15 பேர் அந்த இடத்துல வந்து அக்காவை பேச விடாம கார்னர் பண்ணி கேட்கறான். அப்போ அதுக்கு அந்த பதில் சொல்றேன் தம்பி, அவ்வளவுதான். அதனால பரிசீலிக்கப்படும் தான் சொல்லியிருக்கோம். கமிட்டி போட்டு உடனடியா உத்தரவு வழங்கப்படும் அப்படின்ற வார்த்தை யாரும் சொல்லல. இன்னைக்கு ஆளுங்கட்சி கமிஷன் போட்டாங்க. நீங்க இப்ப செய்ய வேண்டியது, நீங்க இண்டிவிஜுவலா பண்ணுங்க, இல்ல சமுதாயம் ஒவ்வொரு அமைப்பு சார்பில் இதை எதிர்ப்பு தெரிவிச்சு தயவுசெய்து அங்க மனு கொடுங்க. கண்டிப்பா கொடுத்துருக்கோம் மேடம், இல்லைன்னு சொல்ல. நாங்க இப்ப ஆளுங்கட்சியில அவங்ககிட்ட எல்லாத்தையும் நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எழுத்து மூலம் அன்ஸ்ராஜ் வரமாட்ட கொடுக்கணும், அதுதான் நிக்கும். நீங்க அதை செய்யுங்க. கண்டிப்பா எழுத்து மூலம் கொடுங்க. அதே மாதிரி அக்காட்டே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு கொடுத்துட்டாங்க அன்னைக்கு ஒரு அமைப்பு. நீங்களே ஏதாவது கவர்மெண்ட் கொடுக்குற காப்பி இருந்தன்னா ஸ்டாலினுக்கு, கனிமொழி அக்காவுக்கு, ஆல் எம்எல்ஏஸ், ஆல் பார்ட்டி லீடர்ஸ் போட்டு விடுங்க தம்பி. கண்டிப்பா நாங்க பண்றோம் மேடம், இல்லைன்னு சொல்ல. முறைப்படி செய்யுங்க, வராது. புரியுதுங்களா? நிலைமை இப்ப ஒன்னும் இல்ல, என் தொகுதியில வாதிரியார் இருக்காங்க. நீங்க இப்ப எந்த தொகுதியை மேடம் சந்திரீங்க? நான் தூத்துக்குடி தொகுதி தம்பி. வாதிரியார் இருக்காங்க, பல்லர் இருக்காங்க, பறையர் எல்லா ஜாமியும் இருக்காங்க. வாதிரியார் உடனே நாம் அமைச்சர் இருக்கும்போதே வந்து சொன்னாங்க, அக்கா நாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எங்களை தேவேந்திர குல வேளாளர்லாம் அறிவிக்க வேண்டாம், நாங்க வாதிரியார் தான், வாதிரியார் எங்க பேர்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நானே அழைச்சிட்டு போய் ஜனார்தனுக்கு எதிர்ப்பு அவங்க கம்யூனிட்டி சார்பில கூட்டு போய், இல்ல இப்ப நாங்க நம்ம ஒரு மனு மாதிரி எழுதி கொடுக்கணும்னா அதுல உங்கள்ட்ட டைரக்டா கொடுக்கலாமா இல்ல எப்படி சொல்றீங்க நீங்க? எம்எல்ஏ தூத்துக்குடி எம்எல்ஏ கீதா ஜீவனு
திருச்செந்தூர் எம்எல்ஏ அப்படி போட்டாலே எல்லா எம்எல்ஏக்கும் போய் சேர்ந்துரும் தம்பி. ஆன்லைன்லயே பண்ணிடலாம் ஆல் எம்எல்ஏஸ் போடுங்க, ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே எல்லாத்துக்கும் போடுங்க தம்பி. இது போடணும். நாங்க என்ன சொல்றோம், எனக்கே முந்தா நாள் தான் தெரியும். கோவில்பட்டியில ஒரு வேளாளர் கூட்டமைப்புல இருந்து என்கிட்ட பேசினாங்க. அக்காவை சந்திச்சு மனு கொடுக்கணும்னாங்க. அக்கா என்கிட்ட சொன்னாங்க, மா நீங்க வந்து வேளாளர் அறிவிக்க கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சு என்கிட்ட வந்து பேசினாங்கம்மா, அதுவாதான் இருக்கும் நாங்க. அப்பதான் எனக்கு இந்த மேட்ரே வரும் தம்பி, தெரிய வரும் தம்பி. மேடம் கனிமொழி மேடம் நாங்க வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம்? சந்திச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. 9ஆம் தேதி நம்ம தூத்துக்குடிக்கு மறுபடியும் வர்றாங்க. ஆமா, இப்பதான் சென்னையில வந்து இறங்கி இருக்கோம். சரிங்களா? சரிங்க மேடம், சரிங்க. ஆமா, இது உங்க கோவில்பட்டியில உங்க கூட்டணி சார்பில் அக்காட்ட எதிர்ப்பு தெரிவிச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப நான் மதுரை மாவட்டத்துல இருந்து நாங்க வந்து தனியா அவங்கள்ட்ட வந்து பர்சனலா இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு கொடுக்கணும் மேடம். அதுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. கொடுத்துருங்க. நீங்க இப்படி வந்து கன்சிடர் பண்றோம்னு பரிந்துரைக்கிறோம்னு சொல்லிருந்தீங்க. ஆனா செய்யக்கூடாது. முக்குளத்தோர் மாதிரி தேவேந்திர குலத்தோர்னு அறிவிங்க. எங்க வேளாளர் பட்டா அதுல வைக்க கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சு கொடுங்க தம்பி. நீங்க கையெழுத்து போடுங்க. அமைப்புகள் பேரெல்லாம் பின்னால நிறைய எழுதுங்க. கண்டிப்பா. அதெல்லாம் நான் ரெடி பண்ணியாச்சு. அதான் உங்கள்ட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கணும். ஏன்னா எடுத்தவங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது சாதாரண பிரச்சனை கிடையாது. இது ஒண்ணும் இல்ல, நம்ம உங்க உரிமை இது. கண்டிப்பா உங்க உரிமை. நீங்க சொல்றீங்க, அது கேட்க வேண்டியது அரசியல்வாதி கடமை. சரிங்களா தம்பி? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் அதை கேட்டுக்கிட்டேன். நீங்க எதிர்ப்பு கேட்டுக்கிட்டேன். ஆனா தயவு செய்து இந்த கமிஷன்ல நீங்க அந்த எதிர்ப்பை பதிவு பண்ணுங்க. எழுத்து மூலம் கொண்டு போய் as many as possible. புரியுதா? கண்டிப்பா மேடம். நான் சொல்றது புரியுதா? ஒரு சின்ன அமைப்பு தூத்துக்குடி நகரனாலும் நகரத்து சார்பில் கொடுக்கணும், தூத்துக்குடி மாவட்ட சார்பில் கொடுக்கணும். அப்படி நிறைய அமைப்பு சார்பில் தயவுசெய்து கொடுங்க. அது நிச்சயம் கன்சிடர் பண்ணிடுவாங்க. அது மீறி செய்ய முடியாது. கண்டிப்பா மேடம். அது மீறி செய்ய முடியாது. அதுதான் அரசு ரூல். நீங்க கொடுத்துருங்க. அதே மாதிரி எல்லா எம்எல்ஏஸ் போடுங்க, ஆல் எம்பிஸ் போடுங்க. வெறுமன் இந்த தொகுதி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியும் போட்டாலே எம்எல்ஏ பேரும் பார்த்துக்கோங்க, கையில கிடைச்சிரும். நேம் கூட போட வேண்டியது இல்ல நேம் நெட்ல இருக்கு பார்த்துக்கோங்க. நீங்க நெட்ல நேம் எடுத்து கூட போட்டு விட்டுறலாம். எல்லாத்துக்கும் கொடுங்க. எல்லாம் ஆல் பார்ட்டி. கண்டிப்பா மேடம். அதே மாதிரி ஆல் பார்ட்டி தலைவர்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா இன்க்ளூடிங் கிருஷ்ணசாமி அனுப்புங்க. கிருஷ்ணசாமிக்கு கண்டிப்பா அனுப்புவோம். நாங்க கிருஷ்ணசாமிக்கு போன் பண்ணி நாங்க இந்த அமைப்புல இருந்து பேசுறோம் சொன்னாலே, தம்பி தயவு செஞ்சு போனை வைங்க அப்படின்னு சொல்றாப்ல. ஏன்னா அவரு பேசுறதுக்கே ஒரு தயார் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா. நான் இப்ப கிருஷ்ணசாமிக்கு நாங்க பேசினா, நான் போன் பண்ணி பேசினா, இல்ல நாங்க பிள்ளைமார் அமைப்புல இருந்து பேசுறோம் அப்படின்னா, ஐயோ நீங்க வைங்க, எனக்கு பிரச்சனை வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் போன் கட் பண்றாங்க. நீங்க போட்டு விடுங்க. அங்கெல்லாம் வந்து இப்ப அவரு ஒட்டப்படாத பகுதியில பிள்ளைவாள் வேளாளர் ஓட்டு அவ்வளவு ஓட்டு இருக்கு. ஆமா கண்டிப்பா ஒருத்த ஓட்டு போட மாட்டான் அவருக்கு. அவரை மட்டும் நிப்பாட்டினா கண்டிப்பா விழுகாது. நான் கண்டிப்பா அடிச்சு சொல்றேன் மேடம். அவருக்கெல்லாம் ஒரு காப்பி போடுங்க தம்பி. நீங்க எதிர்ப்ப பதிவு பண்றது கரெக்ட் தான், நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க பதிவு பண்ணுங்க. ஆனா இந்த மெத்தட்ல அக்கா சொன்ன எல்லா மெத்தட்லயும் போட்டு தம்பி ரீச் ஆயிரும். சரிங்க மேடம். கண்டிப்பா இந்த நம்பர் நான் உங்களுக்கு வரேன், எப்பனாலும் லைனுக்கு வரேன். நீங்க இந்த நாம இந்த மாதிரி பேசின மதுரை மாவட்டத்துல இருந்து இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க அவங்களுக்கு ஒரு பதிவை சொல்லிருங்க. அவ்வளவுதான். சரி, கண்டிப்பா தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? நீங்க ஆனா அந்த கமிஷன்ல மட்டும் எதிர்ப்பு முறைப்படி பண்ணிடுங்க. கண்டிப்பா பண்ணிடுவோம் மேடம். ஆமா. சரிங்க தம்பி, நன்றி மேடம். வராது ஒன்னும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா மேடம். அது இந்த எலெக்ஷனுக்கு முன்ன இந்த டைம் இப்பவே பண்ணுங்க. கண்டிப்பா. எதிர்ப்புல நாங்க ஆதரவு தரமாட்டோன்ற கட்சி இதோட முதலமைச்சர், அமைச்சர், எம்எல்ஏ, ஆளுங்கட்சி எம்எல்ஏ எல்லாத்துக்கும் போட்டுருவோம். கண்டிப்பா. சரிங்களா தம்பி? நடக்கும், நல்லபடி நல்லது நடக்கும். நான் மனசுல வச்சுக்கிறேன். இது தலைவருக்கு அது கொண்டு போய் பேசிடும். சொன்னாங்க, கனியக்கா தான் ஏன்டே சொன்னாங்க எதிர்ப்பு தெரிவிக்க. எனக்கே அது வரைக்கும் தெரியாது. புரியுதா தம்பி? உங்களுக்கு அதனால நீங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டீங்க, பரவாயில்ல. இப்ப கூட டைம் மிஸ் ஆகல. இப்போ எல்லாம் அடிங்க. சரிங்களா தம்பி? அடிங்க. சரிங்க தம்பி, சரிங்க. நன்றி.